ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முடி வந்து கொத்து கொத்தாக கொட்டும். நம்ம என்ன தான் வந்து ஹேர் பேக் அதிகமாக தலையில் போட்டாலும் சரி, இல்லை நேச்சுரலாக ஆயிலெலாம் வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணி நம்ம தினமும் அப்ளை பண்ணிக்கிட்டாலும் சரி, முடி வந்து கொட்டுறது கம்மி ஆகும். ஆனால் நாம் உள்ளே எடுத்துக்கக்கூடிய பொருள் தான் வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. நம்ம உள்ளே எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல புரோட்டீனு அந்த முடி வளர்ச்சிக்கு தேவையான இன்டாக்ட்லாம் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோமோ அப்போ வந்து முடி கொட்டுறது டோட்டலாக வந்து கண்ட்ரோல் ஆகும். முடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் இது. இது எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க. இது எப்படி செய்யணுங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்து இந்த ட்ரிங்க் வந்து 2 பேருக்கு தயார் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 முழு நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். ஒரு பேருக்கு இப்போ நம்ம ஒருத்தர் குடித்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 நெல்லிக்காய் கூட போதும். ஆனால் நான் இப்போ 2 பேருக்கு போடுறதுனால 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். இந்த நெல்லிக்காயை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இது சின்ன சின்ன பீஸாக வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த நெல்லிக்காயில் அவ்வளவு இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த நெல்லிக்காயில் இருக்குது. அதுவும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து ஃபஸ்ட்டு ஒரு முதல் பொருள் அப்படின்னா இந்த நெல்லிக்காயை தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன். 2 பேருக்குனால நான் வந்து இந்த சைஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு பேருக்கு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை இஞ்சியோட டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உடம்பு ஃபேக்ட்டு குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த அளவுக்கு கூட நம்ம வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை தண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்கிறேன். 1 கொத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை எடுத்துக்கிறேன். அது கூட 1/2 கப்பு வந்து தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தினமுமே காலையில் நம்ம காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட நம்ம ஒரு 1 ஹவர் கழித்து கொஞ்சம் வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கும்போது இது குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுடைய முடியோட அந்த வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. இப்போ இது கூட மறுபடியும் 1 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி கலந்துக்கிட்டேன். இது வந்து நல்ல ஒரு தண்ணியாக மோர் மாதிரி கலந்துக்கிறது தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ மோர் குடிக்க பிடிக்காதவங்க நம்ம வெறும் தண்ணியாக அப்படியே ஊற்றி ஜூஸ் மாதிரி கூட நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இந்த மோரும் சேர்ந்து குடிக்கிறப்போ நம்மளுக்கு இந்த இஞ்சி போடுறதுனால இப்போ அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இஞ்சி வெறுமனே வந்து குடிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் அதிகமாக வந்து அது எரிச்சலை உண்டாக்கும். அதனால் வந்து இந்த மோர் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கும் நல்லா இருக்கும், எரிச்சலும் வராது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பானம் சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இது. இப்போ அது கூட மறுபடி நல்லா கெட்டியாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த நெல்லிக்காய் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி கெட்டியாகிடும். அதனால் மறுபடியும் நம்ம வந்து தண்ணி கலந்துக்கலாம். அதிகமாக தலைமுடி கொட்டுது, நம்ம நல்ல ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய ஆயில் வந்து நிறைய விளம்பரங்களை பார்ப்போம், நிறைய ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுவோம், நிறைய ஷாம்புகள் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதனாலலாம் வந்து முடி கொட்டுறது நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிற்கவே நிற்காது. அதெல்லாம் ஒரு விளம்பரம் தான். நாம் எடுத்துக்கக்கூடிய உணவு தான் நம்மளுடைய முடிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வேர்க்கால்கள் வந்து ரொம்ப உறுதியாக வச்சுக்கும். அப்போ தான் அந்த முடி வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் நல்ல ஒரு புரோட்டீனான ஒரு பொருள் இருக்கணும். முடி வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு பொருளாக இருக்கணும்.
இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். நீங்கள் உப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். மோர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு அதிகமான புளிப்போ எதுவுமே இருக்காது. அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மனம் அவ்வளோ நல்லா இருக்கும். இதை தினமுமே நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. சூப்பராக உங்களுடைய ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.